நாம் இந்தியாவில் இருக்கிற மினி ரத்னாஸ் கம்பெனிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மினி ரத்னா கம்பெனிஸாக இருக்க என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து 3 வருஷம் அவங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்கணும். இல்லைனா 3 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷம் அவங்க 30 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மினி ரத்னா கேட்டகரியில் அவங்க வர முடியும். அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், அடுத்தது நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் லிமிடெட், நேஷ்னல் சீட் கார்ப்பரேஷன், அடுத்தது NHPC லிமிடெட், அடுத்தது நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிசிட்டி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்காங்க. நூமல்கர்த் ரீஃபைனரி லிமிடெட், அடுத்தது பவன் ஹேண்ட்ஸ் லிமிடெட், அடுத்தது ப்ராஜெக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியா லிமிடெட், அடுத்தது ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மினி ரத்னா கீழே வராங்க. வேறு எந்த கம்பெனிஸ்லாம் இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.